வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வரவங்க போறவங்க இதான் நம்ம பார்க்க போற இன்னைக்கு விஷயம். இது இது யாரையும் குத்தி காட்டுவதற்காக அல்ல, யாரையும் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காகவும் அல்ல. என்னுடைய அலுவலகத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னுடைய வாடிக்கையாளர்கிட்ட நான் ஒரு வீட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மனிதர் வரார். வந்து நின்று பார்க்குறார். பார்த்துட்டு, நானும் ஆர்கிடெக்சர் தாங்க, அந்த வாஸ்துலாம் இப்பெல்லாம் அதெல்லாம் இங்கே யாருங்க பார்க்குறா, அதெல்லாம் நம்பக்கூடாதுங்க, நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு தேவைக்கு வீடு கட்டிக்கலாங்க, நம்முடைய சௌகரியத்துக்கு தாங்க இந்த வாயில் படி ஜன்னல் இந்த கிச்சன் அமைப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த நண்பர் வச்சு இந்த பிளானை வாங்கி இந்த இடத்துல வாயில் படி வச்சுங்க, இந்த இடத்துல ஜன்னல் வச்சுங்க, இங்கே கிச்சன் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு சொல்றாரு. எனக்கு என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் நிற்கிறேன். என்னுடைய அலுவலகம், அங்க வரக்கூடிய மனிதர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னும் போது நாங்க யாருமே அவர் கேட்கல. நீங்க யாருங்க, என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டா தானே அவர் சொல்லணும். பட் நம்ம எதுவுமே கேட்கல, அவரா சொல்றாரு. இப்படி அவங்களா சொல்றாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல கணவன் மனைவி பிரிவினை நிச்சயமா இருக்கும். கணவனுடைய பேச்சை மனைவி கேட்க மாட்டாங்க, மனைவியுடைய பேச்சை கணவன் கேட்க மாட்டாங்க. இப்ப அவங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கும். இவர் மனம் விட்டு மனைவி கிட்ட பேச மாட்டாரு, அவங்களுடைய மனைவி இவர்கிட்ட மனம் விட்டு பேச மாட்டாங்க. அதாவது 2 பேருமே 2 தண்டவாளம் மாதிரி இருப்பாங்க, ஒன்னாட ஒண்ணு சேரவே மாட்டாங்க. இப்படி இருந்தா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? யார் ஒருத்தன் மாட்டுறானோ அவங்ககிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. அந்த மனநிலையில தான் அந்த மனிதரும் இருந்திருப்பார். நிச்சயமா அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவர் பேச மாட்டார். அந்த மாதிரிலாம் கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கேட்காம ஒருத்தர் நமக்கு செய்யறாங்க அப்படின்னா சம்மன் இல்லாம ஆஜராக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு ரெக்வஸ்ட் பண்ணா மட்டும்தான் அதை அவங்க செய்யணுமே தவிர, நம்ம பண்ணாத பட்சத்துல அவங்க பண்றாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ஒரு மோசமான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவங்க குடும்பம் சரியான குடும்பமா இருக்காது. நீங்க வேணா யார வேணாலும் பாருங்க, உங்களுக்கு கேட்காம ஒருத்தர் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்படி நல்லா இல்லாதனாலதான் மத்தவங்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. இதுதான் சைக்காலஜி. அப்போ அந்த நண்பர்கிட்ட நான் நாசுக்கா சொல்லி, சரி ஓகேங்க, பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாங்க, இப்படிதாங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் அந்த என்னுடைய வாடிக்கையாளர் அவர் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு. அவரு சொல்ற மாதிரிலாம் நம்ம வீடு கட்டினோம்னா மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கையை தான் அவர் வாழ்வார். ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அவரு கிடக்குறாரு, வரவும் போறவன் பேச்செல்லாம் நம்ம கேட்க முடியாது. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், வாஸ்துனா இப்படிதான், நீங்க இந்த மாதிரி வீடு கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு அருமையான பிளானை அவருக்கு கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. அவர் வீட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம புதுசாகவே போட்டு கொடுத்தோம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முதல்ல என்னை கூட்டு போய் நான் பில்டிங் கட்ட போறேன் அப்படின்னாரு. சரி ஓகே நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவரு கட்டினாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. 1 மாசம் பொறுத்து, ஐயா நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்ன இடத்துல நான் வீடு கட்டிட்டு இருக்கேன், எனக்கு அதுல மாடிப்படி போறது எங்க போறதுன்னு தெரியல, அப்புறம் கிச்சன் எங்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னாரு. சரி எங்க பிளான் கொண்டு வாங்க, நான் பாக்குறேன் அப்படின்னேன்.
இல்ல நான் பிளான்லாம் போடல. எங்க மாமா தான் மேஸ்திரி அப்டின்னாரு. நீங்க வந்து பாருங்க அப்டின்றாரு மறுபடியும். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் பார்க்கும்போது, ஆ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் வீட்ட கட்டியிருக்காங்க. அது கிழக்கு பக்கம் ஒரு பில்டிங், மேற்கு பக்கம் ஒரு பில்டிங் கட்டி, இடையில 2 பில்டிங்க்கு ஒரு 3 அடி கேப் விட்டு, மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய பில்டிங்ல தான் இவங்க வந்து குடும்பம் நடத்த போறாங்க. அது ஒரு சின்ன பில்டிங் தான் அது. 4 செவுரு வச்சாலே அது பில்டிங் தான் கணக்கு. அப்ப அதுல வந்து கிச்சன் வைக்கணும், என்ட்ரன்ஸ் வைக்கணும். ஆ இவங்களுக்கு வந்து அ படுக்கிறதுக்கு உண்டான இடத்தெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னும்போது ஒரு சின்ன இடம். அதுக்கப்புறம் நான் வந்து மேல ஒரு ரூம் கட்டிக்கிறேன்னாப்ல. அதுக்கப்புறம் மேல போறதுக்கு தான் மாடிப்படி. அது எல்லாத்தையும் இடத்த பார்த்துட்டு அவங்களுக்கு சரியா போட்டு குடுத்தாச்சு. இப்போ கரெக்ட்டா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மேஸ்திரிங்க சொந்தக்காரங்க, மேஸ்திரிங்க வந்து இந்த வாஸ்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அந்த வீட்டு ஆளுங்களுடைய வாழ்க்கை பயணத்த மாற்றுறதுல மேஸ்திரிங்களுடைய பங்கு 90% இருக்கு. அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பூமி பாரத்தை தீர்க்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க இந்த மேஸ்திரிகள்லாம். அப்ப அந்த நண்பருக்கு வந்து நாம சொன்னோம். நீங்க என்ன கூட்டு போய் காமிச்சுங்க. ஒரு பிளான ஒரு இன்ஜினியர்ட்ட போய் பிளான போட்டுருக்கணும். இல்ல என்கிட்டயாவது கேட்டுருக்கணும் பிளான போட்டு குடுங்கன்னு சொல்லி. இல்ல உங்களுடைய விருப்பத்த நான் இப்படிதான் கட்டப்போறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாம நீங்க மேஸ்திரி விருப்பத்துக்கு விட்டதுனால, உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் செலவு தான். ஏன்னா ஒரு சில இதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. மறுபடியும் வந்து அதிகமான செலவாகும். ஒரு காம்ப்ரமைஸ்க்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணி ஆகணுன்ற ஒரு புரிதல் அவருக்கு புரிய வச்சு, அவருக்கு வந்து சரி பண்ணி குடுத்துருக்கோம். அப்போ வர்றவங்க போறவங்க பேச்செல்லாம் கேட்காம, நீங்க நம்புனீங்கன்னா யாருன்னா ஒருத்தர நம்பணும். அந்த இடம் பார்க்கும்போது அந்த நண்பருடைய அம்மா வந்து அவங்க கச்சாமுச்சான்னு பேசுறாங்க, அவங்க கத்துறாங்க. நீங்க என்ன வந்து பார்க்கல, போல, சொல்லல அப்படின்லாம். நீங்க இடம் பார்க்க கூப்பிட்டீங்க. வீடு கட்டுறதுக்கு என்ன கூப்பிட்டீங்களா? இடம் இடம் தான் சூஸ் பண்ணி குடுக்க சொன்னீங்க. அது சொல்லியாச்சு. வீடு கட்டுறதுக்கு பிளான் என்கிட்ட கேட்டீங்களா? இல்ல பிளான போட்டு என்கிட்ட காமிச்சீங்களா? இல்ல இப்படிதான் கட்டப் போறேன்னு சொன்னீங்களா? எதுவுமே இல்ல. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்கம்மான்னு சொல்லி, ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம். ஓட்டுநர் ஒருத்தர் தான் இருப்பாரு. அவரு விருப்பத்துக்கு போனா தான் வண்டி கரெக்ட்டா போகும். உட்கார்ந்துக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு இப்படி ஓட்டு, அப்படி ஓட்டுன்னு சொன்னோம்னா, அந்த வண்டி நம்ம போய் சேர வேண்டிய இடம் கரெக்ட்டா போய் சேருமா? அப்போ நீங்க ஒருத்தர ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, அவங்க நாங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கப்புறம். மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதோட நம்ம நிறுத்திட்டு, அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு அணுகுமுறைய சொல்லிக் குடுத்தோம். அது பிரகாரம் இப்போ வந்து அவங்க பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இப்போ வந்து அந்த வர்றவங்க போறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம பில்டிங் கட்டக்கூடாது. செலவு பண்ண போறவங்க நாம. நாம தான் அத வந்து வழி நடத்தி கொண்டு போணுமே தவிர, வர்றவங்க போறவங்க நம்மள வழி நடத்தக்கூடாது. இது வந்து இது யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. என்னுடைய லைஃப்ல இப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் இத உங்களுக்கும் தெரியப்படுத்தணுன்ற ஒரு விதத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய என்னுடைய நண்பரும், அந்த ஆர்க்கிடெக்சருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.